ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய மிளகா செடியெல்லாம் நட்டு வச்சுருக்கோம். அதில் பார்த்திங்கன்னா மிளகாய் இப்போ செடியில் ஃபுல்லாக நிறைய அப்படியே காய்ச்சிட்ருக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல எடுக்கிற சமயம் ஆயிடுச்சு. நிறையவே மிளகா இருக்குது. நாங்கள் பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இந்த வாய்க்கால் அப்படியே கொஞ்சம் நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகா நாற்று எல்லாமே இதுலேயே அப்படியே நட்டு வச்சுருவோம். பார்த்திங்கன்னா இதில் கத்திரி செடி பார்த்திங்கன்னா காயெல்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு நாங்கள் அங்கங்கே ஒரே இதாக இல்லாமல் அங்கங்கே நட்டு வச்சுருவோம். இப்போ அகத்தி பார்த்திங்கன்னா ஆடு இதெல்லாம் இருக்கிறதுனால அகத்தி, இது பார்த்திங்கன்னா சூப்பர் அந்த ரெட் நேப்பியர், மாடு ஆடு எல்லாத்துக்கும் அறுத்து போடுறதுக்கு இது ரெட் நேப்பியர், அப்புறம் சூப்பர் நேப்பியர் இருக்குது. அப்படியே நம்ம வாய்க்காலில் பார்த்திங்கன்னா நெட்டுக்கு மிளகா செடி, கத்திரி செடி இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு தேவையானது இதிலே நட்டுருப்போம். அந்த சைடு பார்த்திங்கன்னா பட்டுப்பூச்சி, அதாவது மல்பெரி. இந்த இந்த சைடு ஃபுல்லாக மல்பெரி குச்சி தான் போட்டிருக்கோம். ஆட்டுக்கு இந்த மல்பெரி தழை ஒரு நல்ல ஒரு ப்ரோட்டீன்னு சொல்கிறாங்க. அதுக்காகத்தான் இது. இங்கே பார்த்திங்கன்னா இதெல்லாம் மல்பெரி குச்சி தான். இதெல்லாம் ஏற்கனவே அறுத்து இப்படியே தழைஞ்சிட்ருக்கு. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வாழை மரம். இது பார்த்திங்கன்னா தார் போட்டிருக்கு. இந்த பழம் ரொம்ப நல்லா பெரிய பழமாக வரும், சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா சுண்டைக்காய். நம்ம தோட்டத்தில் இந்த சுண்டைக்காய் செடியெல்லாம் நிறையவே இருக்குது. பார்த்திங்கன்னா பூ பிஞ்சு காய் எல்லாமே அப்படியே சூப்பராக வச்சுருக்கு பாருங்கள்.